அனைவருக்கும் வணக்கம். சுனாமி என்னும் ஆழி பேரலை நடந்து 20 ஆண்டுகளாகியும் அந்த அதிர்வு இன்னும் நெஞ்சுக்குள். அன்று அந்த அதிர்வினில் எழுதிய கவிதை இன்று உங்கள் முன் வாசிக்கிறேன். சுனாமி. சவக்கிடங்காய் போன பின்பு பூமிக்குள் இனி புதையல்கள் கிடைக்காது. சவக்கிடங்காய் போன பின்பு இனி பூமிக்குள் புதையல்கள் கிடைக்காது. எலும்புக்கூடுகளை தவிர எஞ்ச போவது எது மனிதா? உலகை உருக்குலைக்கும் தரித்திரத்தை நீ சரித்திரம் என்கிறாய். உலகை உருக்குலைக்கும் தரித்திரத்தை நீ சரித்திரம் என்கிறாய். இயற்கையின் வலிமைக்கு முன் உன் சரித்திரம் எம்மாத்திரம். இயற்கையின் வலிமைக்கு முன் உன் சரித்திரம் எம்மாத்திரம். அணுகுண்டு சோதனை நடத்தி சாதனை என்று பூமியை அதிர்வுக்குள்ளாக்கினாய். அணுகுண்டு சோதனை நடத்தி சாதனை என்று பூமியை அதிர்வுக்குள்ளாக்கினாய். அது உன்னை அதிர்வுக்குள்ளாக்கியும் நீ உணரவில்லையே. அது உன்னை அதிர்வுக்குள்ளாக்கியும் நீ உணரவில்லையே. உன் சாமி என் சாமி என்னும் ஊர்பட்ட சாமி கும்பிட்டும் குலைவெறி இன்னும் குறையவில்லையே. அலை எழுந்ததற்கு மட்டும் ஆத்திரப்பட்டு என்ன செய்ய? உன் சாமி என் சாமி என்னும் ஊர்பட்ட சாமி கும்பிட்டும் கொலைவெறி என்னும் குறையவில்லையே. அலை எழுந்ததற்கு மட்டும் ஆத்திரப்பட்டு என்ன செய்ய? சுனாமியே, உடல் என்ன உயிர் என்ன உணர்த்துவதற்கு இவ்வளவு உயிர்களா உனக்கு தேவைப்பட்டது? சுனாமியே, உடல் என்ன உயிர் என்ன உணர்த்துவதற்கு இவ்வளவு உயிர்களா உனக்கு தேவைப்பட்டது? நன்றி, வணக்கம்.